இந்த ஜூலை மாதம் மேஷ ராசிக்காரங்க எதை செய்யலாம் செய்யக்கூடாது, சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா 1/7/2025 முதல் 31/7/2020 சுக்கிர பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் ஆட்சி பெற்று காணப்படுவதும், சூரியன் 3ஆம் இடத்தில் இருக்கிறதும், குருவோடு சேர்ந்து காணப்படுவதும், புதனோடு சேர்ந்து காணப்படுவதும், நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் 7 சனியாக இருந்தாலும் திருமண பந்தம் உறவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள், அந்த சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்றதுக்கான அமைப்பு, அதை தேர்வு செய்யறதுக்கான அமைப்பு எல்லாத்தையுமே செய்யலாம். சுபம் சார்ந்த விஷயங்கள் எது எது தடையாக இருந்தால் அதெல்லாம் விலகி செல்லக்கூடிய அமைப்பு. அதனால் நம்மளுக்கு எல்லாமே வழிவிடும். வேலை இழந்தவருக்கு வேலை தேடக்கூடிய காலம் இப்போ தேடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். ஐயா நான் ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு கண்டிப்பாக கிடைக்கும். 7 சனியை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ராகு பகவான் அந்த இடத்துக்கு சென்றதால் 11ஆம் இடத்துக்கு சென்றது திருப்பியும் பழைய நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வரத்துக்கான அமைப்பு. மேஷராசிக்கு ஓடிப்படி உயர்வாக தான் இருப்பீங்க, தாழ்ந்துலாம் இருக்க மாட்டீங்க. செலவினங்கள் கொடுத்துருக்கும் ஒரு 4-5 மாதங்கள் செலவு, அது சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டிருக்கும்.